இனிய உறவுகளுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நேற்று நைட் ரொம்ப நேரம் தியானம் ப்ரேயர்னு போனால காலையில் நட் ஜூஸ் குடிக்காமல் பழம் பால் மட்டுமே சாப்பிட்டேன். பழங்களில் கருப்பு இருந்தால் தைரியமாக வாங்குங்க, உள்ள பழம் நல்லா தான் இருக்கும். ஆர்கானிக் பழம்னா உங்களுக்கு தோலில் கருப்பு இருக்க தான் செய்யும். கருப்பே இல்லாத பழம்னா ஃபுல் கெமிக்கல் போட்டால் தான் கருப்பு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஆரஞ்சு நான் ஹைப்ரிட் சாப்பிடாம கமலா ஆரஞ்சு மட்டுமே சாப்பிடுவேன். காலையில் ரோமி ஷர்மிலாம் எல்லாம் வெளியூர் போயிட்டாங்க நியூ இயர்க்கு. நான் ஒருத்திக்கு போய் என்ன சமைக்கிறது அப்படிலாம் செய்யாமல் நல்லா தான் சமைப்பேன். ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். கோதுமை மாவு ஒரு நாளும் பிராண்டட் பேக்கெட் விளம்பரங்களில் வர மாவு வாங்கவே மாட்டேன். ரேஷன் கடை கோதுமையில தான் வாங்கி நான் அரைச்சி வச்சுப்பேன். எப்பவுமே சப்பாத்தி செய்யும்போது அதில் 30% சத்து மாவு கலந்து செய்வேன். இன்றைக்கி அது செய்யலை, வெறும் கோதுமை மாவு. அப்புறம் பால்காரர்கிட்ட வாங்கின பன்னீர் இருந்தது. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிவிட்டு சீனி கிழங்கு அவிச்சு வச்சுக்கிட்டேன். இந்த சக்கரவள்ளி கிழங்கு சக்கரை வியாதிக்காரங்களுக்கு கணையத்துக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வெறும் சக்கரவள்ளி கிழங்கு மட்டுமே சாப்பிடலாம், அவ்வளோ நல்லது. அதேமாதிரி வெண்ணெயும் நான் எந்த பிராண்டு வெண்ணெயும் வாங்க மாட்டேன். பால்காரங்க கொண்டாந்து கொடுப்பாங்க எனக்கு பன்னீர் வெண்ணெயெல்லாம். அதனால் ஒரிஜினல் வெண்ணெய். காலையில் எப்போயுமே எம்டி ஸ்டமக்கில் நான் வெண்ணெய் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் சாப்பிட்டு சுடுதண்ணி குடிப்பேன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். வெண்ணெய் தாராளமாக உணவில் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல செரிமானம் ஆகும், மலம் கழியும், கேன்சர் வராது, அவ்வளோ நல்லது. குடல் புண்ணியம். பிள்ளைங்க வீட்டில் இல்லாத அதனால் மட்டன் சிக்கன் இல்லாத ஒரு நியூ இயர். மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் பட்டர் ரொட்டி, பன்னீர் பட்டர் மசாலா, சீனி கிழங்கு, கொஞ்சம் பழங்கள்.